உடல் பருமனுக்கான அறுவை சிகிச்சையின் போது புதுச்சேரி இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் சென்னை பம்மலில் உள்ள பிபி ஜெயின் மருத்துவமனைக்கு சீல் வைக்க சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியைச் சேர்ந்த ஹேமச்சந்திரன் என்ற இளைஞர் உடல் பருமன் சிகிச்சைக்காக சென்னை பம்மலில் உள்ள பிபி ஜெயின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சையின் போது மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து விசாரிக்க தமிழக சுகாதாரத்துறை சார்பில் விசாரணை குழு அமைக்கப்பட்ட நிலையில் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இளைஞருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட பிபி ஜெயின் மருத்துவமனையில் ஆய்வு நடத்திய சுகாதாரத்துறையினர் மருத்துவமனையில் போதிய வசதிகள் இல்லாததை சுட்டிக்காட்டி மருத்துவமனைக்கு சீல் வைக்க உத்தரவிட்டுள்ளனர். மேலும் மருத்துவமனையில் போதுமான டெக்னீஷியன்கள் மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் இல்லை எனவும் சிகிச்சைக்கு முன்பு மேற்கொள்ளப்பட வேண்டிய நடைமுறைகள் முறையாக மேற்கொள்ளப்படவில்லை எனவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதனிடையே மருத்துவமனையை சீர் செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதால் உள்நோயாளிகள் மற்றும் நோயாளிகளுக்கு மருத்துவமனைக்குள் அனுமதி கிடையாது என மருத்துவமனை தரப்பில் அறிவிப்பு பலகையும் வைக்கப்பட்டுள்ளது. நோயாளிகள் இதனால் குழப்பமடைந்திருக்கின்றனர். அதுக்கு உண்டான தீர்வு பார்க்கணுன்ட்டு அரசாங்கம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த தவறு நடந்த பிபி ஜெயின் ஹாஸ்பிட்டல் வந்து சீல் வச்சுட்டாங்க. எங்களோட ஆதங்கத்தை, எங்க வழியை இதை பார்க்கணுன்றதுக்காக நாங்கள் பார்த்தோம். ஆனால் இங்கே சீல்லாம் எதுவும் வைக்கல. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிர்வாக காரணங்களுக்காக, பராமரிப்பு காரணங்களுக்காக தற்காலிகமாக மருத்துவமனை மூடி உள்ளது அப்படின்னு ஒரு பேனர் மாதிரி ஒன்று செட் பண்ணி வச்சுட்டு உள்ளே இருக்கிற பொருள்லாம் எடுத்து வெளியில் போட்டு உண்மையிலேயே வேலை நடக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ இது உண்மையா இல்ல நியூஸ்ல நாங்க பார்த்தது அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுத்து சீல் வச்சிருக்குதுன்றது உண்மையான எங்களுக்கு தெரியல. லஞ்ச வழக்கில் டெல்லி ராம் மனோகர் லோகியா மருத்துவமனையின் 2 மூத்த மருத்துவர்கள் உட்பட 9 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. அந்த மருத்துவமனையில் மருத்துவ உபகரணங்களை விநியோகிப்பதற்கு 2.48 லட்சம் ரூபாயை லஞ்சமாக வாங்கிய மருத்துவர் ஃபர்ஃபத் கவுடாவை சிபிஐ அதிகாரிகள் கையும் களவுமாக கைது செய்தனர். அவரை தொடர்ந்து மற்றொரு மூத்த மருத்துவர், மருத்துவமனை ஊழியர்கள் உட்பட 9 பேரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். இந்த வழக்கு தொடர்பாக டெல்லி, ஜெய்ப்பூர் ஆகிய நகரங்களில் 15 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனையிட்டு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.